ஒளிபடைத்த கண்ணினாய் ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 கைப்படைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோளினாய் வா 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 கனிப்படைத்த மொழியினாய் வா 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 கடுமை கொண்ட தோளினாய் வா 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 தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 தெளிவு பெற்ற மதியினாய் வா 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 சிறுமை கண்டு பொங்குவாய் வா 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 என்னை கண்டிறங்குவாய் வா 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 ஏறு போல் நடங்கினாய் வா 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 எளிமை கண்டிறங்குவாய் வா 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 ஏறு போல் நடங்கினாய் வா 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 நன்றி வணக்கம். Jam chiki chiki jam jam chiki chiki jam jam chiki chiki jam 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 chiki chiki jam jam chiki chiki jam jam chiki chiki jam 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 chiki chiki jam jam chiki chiki jam jam chiki chiki jam 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 chiki chiki jam jam chiki chiki jam jam chiki chiki jam jam ஓடி விளையாடு பாப்பா நீ வந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தை வையாதே பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ வந்திருக்கலாகாது பாப்பா ஜம் சிக்கி சிக்கி ஜம் ஜம் சிக்கி சிக்கி ஜம் ஜம் சிக்கி சிக்கி ஜம் 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 சிக்கி சிக்கி ஜம் ஜம் சிக்கி சிக்கி ஜம் ஜம் சிக்கி சிக்கி ஜம் ஜம் காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு
ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா என்று குழந்தைகளை ஓடியாடி விளையாடச் சொல்லி பாடல் பாடிய நம் மகாகவி பாரதியாருக்கு என் வீர வணக்கத்தை செலுத்தி அன்னை தமிழை வணங்கி அவையோருக்கு என் வணக்கத்தை கூறி என் சிற்றுரையை தொடங்குகிறேன். என் பெயர் யு ஹர்ஷவர்தினி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாரம்பரிய விளையாட்டு. இந்த பாரம்பரிய விளையாட்டில் நான் எதை பற்றி பேசப் போகிறேன் என்பதை கூறுவதற்கு முன் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நின்றடா என்ற வரிகள் என் ஞாபகத்திற்கு வருகிறது. தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் உலக அளவில் தனிச்சிறப்பான இடம் உண்டு, பெருமையும் புகழும் உண்டு. அந்த வகையில் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டில் ஒன்றான பல்லாங்குழியை பற்றி நான் பேச வந்துள்ளேன். பெண்கள் வீட்டில் உள்ள அமர்ந்து விளையாடும் விளையாட்டு பல்லாங்குழி. பல்லாங்குழியின் பெயர் காரணத்தையும் விளையாடும் முறையும் கூறுகின்றேன். இரு வரிசையில் சேர்ந்து 14 குழிகள் இருப்பதால் 14 குழி விளையாட்டு என்பதை பன்னாங்குழி என அழைத்தனர். பின்னர் காலப்போக்கில் பன்னாங்குழி என்பதை பல்லாங்குழி என அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஆடுபொருள் என்று ஒன்று உண்டு. அந்த வகையில் பல்லாங்குழிக்கு ஆடுபொருளாக இயற்கையில் கிடைக்கும் புளியக்கொட்டையை வைத்து ஆடினர். பின்பு சோழி என்ற சோவிகளையும் வைத்து ஆடினர். இருவர் ஆடும் பல்லாங்குழி ஆட்டத்தில் பக்க எல்லை குழியாக இருந்தால் வலது கையில் குழியும் சேர்த்து குழிக்கு 5 காய்களாக ஆளுக்கு 7 குழிகளையும் துல்லியமான சமத்தன்மையுடன் ஆட்டம் தொடங்கும். தன்னுடைய காய்களை எடுத்து ஒருவர் ஆட்டம் தொடங்குகின்ற பொழுது முதன்முறையாக சமத்தன்மை குறைகின்றது. தமிழர்களின் பண்பாடு மரபணில் பெண்ணுக்குரிய சீர்வரிசை பொருட்களில் பல்லாங்குழியும் இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்ல, பல்லாங்குழியை பற்றி தேவநேய பாவனர் தமிழர்கள் வீர விளையாட்டுகள் என்ற நூலில் பல்லாங்குழியை பற்றி எழுதியுள்ளார். இத்தகைய பெருமை வாய்ந்த பல்லாங்குழியை ஆசிரியர்கள் பள்ளிகளில் மாணவர்களுக்கு விளையாட்டு முறையாக கற்றுக் கொடுக்கின்றனர். இப்பொழுது உள்ள எண்ணும் எழுத்தும் வகுப்பறைக்கும் பல்லாங்குழிக்கும் தொடர்புண்டு. நாம் ஒவ்வொரு குழிக்கும் எண்ணி போடுகின்றோம். அதே போல அந்த குழிகளில் ஆடும் பொருள் இல்லை என்றால் கையை திறந்து இல்லவில்லை என்று காண்பிக்கிறோம். இது பூஜ்ஜியத்தை குறிக்கின்றது. நாம் உயிர்மை எழுத்துக்களை எழுதி அந்த குழிக்கு அருகில் நாம் ஒட்டுகின்றோம். இதனால் நாம் உயிர்மை எழுத்துக்களை கற்றுக்கொள்கின்றோம். இத்தகைய பெருமை வாழ்ந்த பல்லாங்குழியை நாம் போற்று பாதுகாப்போம். வாழ்க பண்பாடு, வளர்க பாரம்பரிய விளையாட்டுகள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கதை புத்தகம் என்று உண்டு. அந்த வகையில் எங்கள் பள்ளியில் நடக்கும் பாரம்பரிய பண்பாட்டு விழாக்களில் நான் நட்பு என்ற தலைப்பில் கதை கூறப் போகிறேன் என்றவுடன் என் அம்மா நட்பின் பெருமையை பற்றி நிறைய பேர் கூறுவார்கள். நீ உண்மையான நட்பை பற்றி கூறு என்றார். நானும் நட்பின் பற்றிய கரடி கூறிய உண்மை என்ற தலைப்பில் கதை கூறினேன். என் அப்பா கதையை நன்றாக தேர்ந்தெடுத்தார். நட்பின் உண்மையை உணர்ந்து நட்பு கொள்ள வேண்டும் என்றார். என் அண்ணன் அம்மாவின் பேச்சை கேட்டால் வாழ்க்கையில் உயரலாம் என்றார். என் தாத்தா கதையை ஏற்றத்தாழ்வுடன் சிறப்பாக கூறு என்றார். இக்கதையை உங்கள் முன்னால் கூறுவதில் பெருமை அடைகின்றேன். கதையின் தலைப்பு நட்பின் பற்றிய கரடி கூறிய உண்மை. ஒரு கிராமத்துல ராமு சோமுன்ற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம். இவங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சாங்களாம். அவங்க 5th ஸ்டாண்டர்ட் தான் இப்போ படிச்சுட்டு இருந்தாங்களாம். இவங்க 2 பேரும் லீவ்ல ஒன்னா தான் மீன் பிடிக்க போவாங்களாம். அதே மாதிரி ஸ்கூல் விட்டு வந்த உடனே எப்பவுமே ராமு சோமு வீட்டுக்கு போய் விளையாடுவாங்களா 2 பேருமே. அப்போ எப்பப்பெல்லாம் ராமு அவங்க வீட்டுக்கு வந்து போறானோ அப்பெல்லாம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, டே சோமு, உன்னோட ஃப்ரெண்டை பார்த்தா அவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இல்லை, அவன்கிட்ட கொஞ்சம் நீ ஜாக்கிரதையா இருந்துக்கோ, ஒரு நாள் உன்னை ஏமாத்திட்ட போறான்டா அப்படின்னு சொல்லுவாங்களாம். நிறைய டைம் சொல்லும் போதுலாம் அவன் என்ன நம்ம ஃப்ரெண்டை பற்றி அம்மா இப்படி சொல்கிறாங்க, நம்ம ஃப்ரெண்டாச்சே நம்ம எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு அவன் அம்மா பேச்சை கேட்கலையாம். ஒன்றா தான் விளையாடுவாங்களாம். ஒரு நாள் ராமு சோமு கிட்ட கேட்டானா, டே சோமு, நம்ம நகரத்தில் நடக்கிற திருவிழாவுக்கு போயிட்டு வரலாம்டா அப்படின்னு கேட்ட உடனே, சரிடா ராமு, நான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டு வரேன்டா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா கிட்டேயும் கேட்டு வந்துட்டானா. அப்போ சரிடா நம்ம போகலாம், எங்கள் அம்மா பத்திரமா காட்டு வழியில் போக சொன்னாங்கடா, ஏன்னா அந்த காட்டில் நிறைய விலங்குகள்லாம் இருக்குமாண்டா அப்படின்னு
கேட்குறேன்னு திரும்பி பார்த்தா தூரத்துல ஒரு கரடி வரதை பார்த்தாங்களாம். பார்த்த உடனே ராமுக்கு மரம் ஏற தெரியுமா, சோமுக்கு மரம் ஏற தெரியாதான். ராமு கடகடன் பக்கத்துல இருந்த மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டாங்க. சோமு என்ன பண்றதுன்னு தெரியலையா, கரடி கிட்ட வந்துருச்சான். ஐயோ இந்த கரடி நம்மளை சாப்பிடும் போலயே, நம்ம என்ன பண்றதுன்ட்டு அவன் அந்த மரத்தை சுற்றி ஓடிட்டே யோசிச்சானா. அப்போ திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சான். அப்போ அவங்க டீச்சர் சொன்னதுக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாடம் எடுக்கும்போது கரடிலாம் வந்து இறந்து போன எதையும் சாப்பிடாது, உயிர் உள்ளதை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். உடனே அவன் மயக்கடிச்சு விழுற மாதிரி விழுந்துட்டானா. ரொம்ப நேரமா அவன் மூச்சே உள்ள இறந்து போன மாதிரி நடிச்சானா. அந்த கரடி கிட்ட வந்து அவன் மோப்பம் முடிச்சு பார்த்துச்சான். இவன் செத்துட்டானா இல்லை நடிக்கிறானா, நம்ம கண்டுபிடிக்கணுமே அப்படின்ட்டு அது ரொம்ப நேரமா அவனையே சுற்றி பார்த்துட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறம் சரி இவன் செத்துட்டா போல, நம்ம வந்து உயிரோட இருக்கிறது மட்டும் தானே சாப்பிடணும் அப்படின்ட்டு அதுவும் போயிடுச்சான். அதுக்கப்புறம் மரத்து மேலே இருந்த ராமு கீழே இறங்கி வந்து, டே சோமு கரடி போயிடுச்சுடா எழுந்துரு அப்படின்னு எழுப்பி, சரிடா நான் மேலே இருக்கும்போது அந்த கரடி உன் காதில் என்னவோ சொல்லுச்சு, என்னடா சொல்லுச்சு அப்படின்னு கேட்டப்போ, ஆபத்தில் உதவாத நண்பன் இல்லை, இனிமேல் அவன் கூட சேராத அப்படின்னு சொல்லுச்சு. இனிமேல் நீயும் நானும் ஃப்ரெண்டே இல்லை, நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் என்னோட கட்டுன்ட்டு அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களாம். இதுலேருந்து நீதி கருத்து என்னன்னா, கூடா நட்பு கேடாய் முடியும், தாய் பேச்சை தட்டாதே, ஆபத்தில் உதவாத நண்பன் இல்லை. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இதுதான் பாரம்பரிய விளையாட்டு பொருட்கள். இது வந்து நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து செஞ்சோம். இதை வந்து கோடைக்கால விடுமுறையில் வந்து நாங்கள் வந்து வெளியே விளையாட முடியாதுன்றதுனால எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செஞ்சு வீட்டுக்குள்ளேயே வச்சு விளையாடுவோம். இது வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட நான் கேட்டேன், பாட்டி நீங்கள் சின்ன வயசுலலாம் என்ன விளையாடுவீங்க அப்போ கேட்டப்போ அவங்களும் சொப்பு சாமா தான் விளையாடுவாங்கன்னாங்க. இது வந்து இப்போ இருக்கிற ஸ்டவ்வு, அம்மிக்கல் அதையும் அப்போது இருந்ததையும் எப்படி இருந்த பொருட்கள் அப்படின்றது தான் இப்போ நான் விளக்கி சொல்ல போகிறேன். அப்போல்லாம் வந்து மண்ணிலேயே செஞ்சு அடுப்பு வந்து வெளியே வச்சு சமைப்பாங்க, இந்த அடுப்பு தான். அதுக்கப்புறம் ஒத்த அடுப்பு வந்துச்சு, இந்த மாதிரி இதுவும் வெளியே வச்சு சமைப்பாங்க. அதுக்கப்புறம் ரெட்டடுப்பு வந்துச்சு. இது வந்து ஸ்லாப் மாதிரி இருந்து அது மேலே வச்சு சமைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம யூஸ் பண்ணுற கேஸ் ஸ்டவ் வந்துச்சு. அப்போல்லாம் வந்து இந்த தான் செக்கு, எண்ணெய் எடுக்கிற செக்கு, இதில் தான் செக் எடுப்பாங்க. இப்போலாம் தான் மிஷினில்
என்னெல்லாம் தயாரிக்கிறாங்க. இது வந்து இரும்பு தோசைகள். இது நம்ம இப்போ யூஸ் பண்ற நான்ஸ்டிக் தவா. இது வந்து அம்மிக்கல். இப்போ அப்போலாம் வந்து அம்மிக்கல் உரல் அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் வீட்லேயே சின்னதாக வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரியான உரல் யூஸ் பண்ணாங்க. பாட்டிலாம் வந்து அப்போலாம் இப்போ வரைக்குமே அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே வெத்தலை பாக்கு அதெல்லாம் வந்து இதில் தான் போட்டு இந்த மாதிரி இடித்து வெத்தலை பாக்குலாம் போடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாடு சாப்பிடுற தட்டுக்கள். இது வந்து கப்பன் சாசர். இது வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து டம்ளர் மண்ணில் செஞ்ச டம்ளரில் தான் குடிப்பாங்க. இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற கப்பு. இதுவும் வந்து உரல் தான். இது இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை. இது சாப்பாடு வடிக்கிற தட்டு. இது ஃப்ளவர் வாஸ். இது வந்து நம்ம சாப்பாடு அதெல்லாம் செய்யற குண்டா. இது வந்து ஜல்லிக்கரண்டி. இது வந்து சப்பாத்தி தோசை அதெல்லாம் நம்ம சுட்டோம்னா இதெல்லாம் திருப்பி போடுற கரண்டி. இது வந்து குழம்பு செய்யற கரண்டி. இதை வந்து அப்போலாம் பாட்டி விளையாடினது. எங்கள் அம்மாலாம் விளையாடின சொப்பு சம்மா இதெல்லாம். அதே போல் நாங்களும் விளையாடுவோம். அடுத்த ஜென்ரேஷனும் இதெல்லாம் விளையாடுவாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது ஓலையை வைத்து பாய் செய்ய போகிறேன்.
ஜம்